தங்கராஜ் சுரேஷோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா சுரேஷோட அம்மா மறுபடியுமே நெஞ்சு வலி டிராமா போட்டுட்டு, இவளால நான் கண்டிப்பா சீக்கிரமா சாக போறேன் போலேன்னு சொல்லிட்டு உடனடியா முன்னாடி நின்றுகிட்டு இருக்க மதிய பார்த்து, ஏண்டி என்ன கொல்லாம நீ அடங்கவே மாட்டியா என்ன? நான் சாகணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க வந்த இன்ஸ்பெக்டரும், என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம இந்த பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா இவங்க எப்பயும் உன்கிட்ட இப்படிதான் பேசுவாங்களான்னு கேட்க, அதுக்கு மதியும் ஆமாங்கன்னு தலையாட்டுறாங்க. அதே நேரத்துல மதி இப்படி பேசினதை கேட்டுட்டு மறுபடியுமே ராஜலட்சுமி, ஏண்டி முன்னாடிதான் என்னோட பையனோட வேலையை போக வைக்கிறதுக்காக நீ அப்படியெல்லாம் சதி வேலை பண்ணி என் பையனோட வேலையுமே போச்சு, அவன் அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்பதான் மறுபடியுமே அந்த வேலை அவனுக்கு கிடைச்சி நிம்மதியா வேலை செய்ய வந்திருக்கான். ஆனா மறுபடியுமே நீ இப்படி அவனுக்கு பிரச்சனை தர மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு கேட்க, உடனே போலீஸ்காரங்களுக்கு மறுபடியுமே கோவம் வருது. என்னம்மா அப்பனா இதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேலை போயிடுச்சுன்றதை வச்சுதான் நீங்க இந்த பொண்ணை இன்னுமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி சுரேஷ்க்கு வேலை போச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு கிடையாது. தேவையில்லாம அதிகாரத்தை அதிகமா யூஸ் பண்ணதுனாலதான் உன் பையனுக்கு வேலையே போச்சு. இங்க பாருமா, ஒரு வேலை போனதை காரணமா வச்சுதான் உன்னை இவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு சுரேஷும், சார் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் போலீஸ்காரங்களும், இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கல, நீ சொல்லுமா என்ன நடந்துச்சு, இவங்க அந்த காரணத்தை வச்சு தான் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு மதியும், இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை அவங்க அப்பவே மறந்துட்டாங்க. அப்புறம் வேற என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை? சார் இது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்ல வர ராஜலட்சுமியும், அதை ஏன் சார் அவகிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி இவ பெருசாக்கிக்கிட்டு இருக்கான். உடனே மதியும், இங்க பாருங்க சார், சின்ன பிரச்சனை தான், ஆனா ஊதி ஊதி பெருசாக்குனது நான் கிடையாது, அது அவங்க தானே சொல்றாங்க. ராஜலட்சுமியும், முதல்ல நீ வாய மூடிடி. இங்க பாருங்க ஐயா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு சின்னதா ஒரே ஒரு கிளாஸ் காஃபி குடிச்ச கிளாஸ், அதுவும் அவ புருஷன் காஃபி குடிச்ச கிளாஸை கீழே வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போயிட்டு நான் சிங்க்ல போட சொல்லி சொன்னேன். ஆனா அதுக்கு அவ அந்த பேச்சு பேசினா பார்க்கணும். அந்த பேசினதை கேட்டுட்டு எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நான் கண்டிப்பா செத்தே போயிருப்பேன்னு சொல்ல, மதிய உடனே, இங்க பாருங்க சார், சிங்க்ல கிளாஸை போடாம போனது அவங்க தப்பா ஏன் தப்பா? போலீஸ்காரங்களும், இங்க பாருங்கம்மா, உங்களோட புருஷனோட கிளாஸ் தானே, நீங்க போய் போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல எந்த ஒரு தப்பும் இல்லதான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அதை அவங்க நியாயப்படுத்தி பேசின விதம் இருக்கே, அதுதான் ரொம்ப தப்பா இருக்கு சார். ஏதோ அந்த கிளாஸ் எடுத்து நான் போடாததுக்காக என்னோட அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாங்க தெரியுமா? இவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, இவ சொல்றதை நம்பாதீங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை போட மாட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய எனக்கு வளர்க்கவே தெரியலன்னு சொல்லிட்டு என்ன அந்த பேச்சு பேசினா எனக்கு நெஞ்சே அடங்கிடுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவ இப்படி பண்ண அப்படி பண்ணான்னு இல்லாதது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு சொல்ல, இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும், நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது நீங்க குறுக்க வரக்கூடாது. இப்ப நீ சொல்லுமா, உண்மையா என்ன நடந்துச்சுன்னு கேட்க, உடனே சுரேஷும், சார் அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அதான் சார் நடந்துச்சு. இவ ரொம்பவே திமிரு பிடிச்சவளா இருக்கா. ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துட்டு போய் போடாததுக்கு அவ எப்படியெல்லாம் அம்மா கிட்ட பேசியிருக்கான்னு சொல்ல, போலீஸ்காரங்க உடனே, இங்க பாரியா, நீ போலீஸ்காரனா தானே இருக்க, உனக்கு கொஞ்சமாவது மூளையில அறிவு இருக்கா இல்லையா? எப்படி இருந்தாலும் ரெண்டு தரப்பு நியாயத்தை கேட்டுதான் ஆகணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? மதியோடனே, அதை முதல்ல இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. யாருமே வீட்டுல இருக்கவங்க ஒருத்தர் கூட என் சைடு என்ன நடந்துச்சுன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. எடுத்த உடனேயே நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னையுமே மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாங்க சார். ஆனா செய்யாத தப்புக்கு நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னாங்க. நானும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திண்ணையில உட்காந்துருந்தேன். எனக்கு என்ன இந்த வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, என்னால என்ன அப்படியே இந்த வீட்டை விட்டுட்டு தெருவழியா போய் இருக்க முடியும்? அதனால திண்ணையில உட்காந்துருந்தேன். ஆனா மறுபடியுமே என்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல. என் அப்பா அம்மா அங்கிருந்து என்னை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமாவும் ஒரு வாரம் 10 நாள் போகட்டும், இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சலான்னு அம்மா அப்பா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மறுபடியுமே இவருக்கு கால் பண்ணி யாரு என்ன பேசினாங்க தெரியல, அவங்க உடனடியே எனக்கு கால் பண்ணி என்னை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே தங்கராஜை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியுமே அந்த வீட்டு பக்கம் நான் வந்தேன்னா என்னை கொண்டுடுவேன் கூட சொல்லி மிரட்டினாங்க சார்னு சொல்லிட்டு லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு சுரேஷும், சார் இவ பேசுறத நம்பாதீங்க, இவ நல்லா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா, அழுகிற மாதிரி நடிச்சா நீங்க நம்பிடுவீங்கன்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்களும், யோ உங்க அம்மா நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு நாடகம் போடும்போது உனக்கு அது நாடகமா தெரியல, இந்த பொண்ணு லைட்டா அழுத ஒண்ணு உனக்கு நாடகமா தெரியுதான்னு கேட்க, உடனே ராஜலட்சுமியும், ஐயா நிஜமாவே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, இப்போ கூட எனக்கு நெஞ்சு வலியா தான் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காரங்க முன்னாடியும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி டிராமா போட, உடனே போலீஸ்காரங்க செம்ம கடுப்பாயிட்டு, நிறுத்துமா, போதும் உன் நாடகம்லாம், எனக்கு நாடகம் என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்ன? உன்ன மாதிரி 1000 பொம்பளைகளை நான் பார்த்துருக்கேன். உண்மையாவே நெஞ்சு வலி வந்தவங்க எப்படி இருப்பாங்க, வர்ற மாதிரி நடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு
எனக்கு கூட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்ன? ஐயோ, உனக்கு கூடவாயா தெரியாது? உன் அம்மாவா இருக்கனால அவங்க ட்ராமா போறது கூட நீ நியாயமா நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, அதுக்கு கரெக்டா மதியும், இப்பதான் சார், இப்பதான் எனக்கு நியாயமான ஒரு பதில் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. நிஜமாவே இவங்க நெஞ்சு வலி வந்திருக்குன்னு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. காட்டினா அவங்க குடும்ப மானம் போயிடும்ல. என்னையும் அவங்களால அசிங்கப்படுத்த முடியாதுல்ல, என்னை அடக்கி அளவும் முடியாதுல்ல. அதனாலதான் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு முறை முறைக்க, உடனே சுரேஷும் கடுப்புல பதில் சொல்ல முடியாம நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களும், சரி சொல்லுமா, உண்மையாவே அந்த கிளாஸ் விஷயம் என்னதான்னு சொல்லுமான்னு கேட்க, அதுக்கு அவங்களும், சார் சும்மா அங்க இருக்கிற கிளாஸை எடுத்து போடுமான்னு சொல்லியிருந்தா கூட நான் போட்டிருப்பேன். ஆனா அவங்க எப்படி சொன்னாங்கன்ற விதத்துல தான் இருக்கு. அதுவும் அந்த கிளாஸுக்கு பக்கத்துல தான் அவங்களும் உட்காந்துருந்தாங்க. அப்படி வீடு கிளீனா இருக்கணும், எடுத்து சிங்க்ல போடணும்னு நினைச்சிருந்தா அவங்களே ஒரே ஒரு செகண்ட்ல செஞ்சிருக்கலாம். ஆனா நான் வேலை செஞ்சுட்டு இருந்த என்ன கூப்பிட்டு, இந்த கிளாஸ் எடுத்து அந்த சிங்க்ல போடு, நீ என்ன அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கே தவிர இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? உன் புருஷன் குடிச்ச கிளாஸை கூட உன்னால எடுத்து போட முடியாதா? உங்க அப்பா அம்மாலாம் உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு என்ன திட்டது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி என்னோட அப்பா அம்மாவையும் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொன்னேன், குடிச்ச கிளாஸை சிங்க்ல கூட போடல உங்க பையன். ஆனா நீங்க உங்களோட பையனை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட அப்பா அம்மாவை எதுக்காக தப்பா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்ற காரணத்துக்காக தான் நான் அவங்க கிட்ட அப்படி பேசினே தவிர, மற்றபடி நான் பேசினதுல இப்பயும் சொல்றேன், எந்த ஒரு தப்பு கிடையாது. நீங்களும் சொல்லுங்க, ஒரு காஃபி குடிச்ச கிளாஸை கூட சிங்க்ல போட தெரியாத ஒரு பையனை அவங்க நல்ல பையன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க குடிச்ச கிளாஸை நான் போடலன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா என்னை வளர்க்கல, நான் ரொம்ப திமிரோட இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வேலைக்கு போற திமிரோட இருக்கேன்னு என்னோட வேலையுமே கொச்சப்படுத்துற மாதிரி பேசினாங்க. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனாலும் நான் பெருமையோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன அசிங்கப்படுத்தி, என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி, என்னோட தொழிலையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார். அதனாலதான் நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன். ஆனா உடனே அவங்களுக்கு பதில் சொல்ல ஒண்ணுமே இல்லைன்ன உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியேந்து வந்த உடனேயே நெஞ்சுவலி டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நெஞ்சுவலி டிராமான்னு எனக்கும் தெரியும், அவங்களோட மூத்த மருமகளுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் ஏதோ கொஞ்ச நேரம் அவங்க பண்றத பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா, அவங்க இன்னுமே என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு கீழே என்ன அடக்கி ஆள்றதுக்காக அவங்க இவ்வளவு பெரிய டிராமாவா பண்ணி கடைசியில என்னோட அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? என் அப்பா அம்மா எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுக்கி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்காக அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்க. அந்த அசிங்கத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நானும் அந்த வீட்டுல இருக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதையும் மீறி என்னையுமே மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு அடக்கி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னது வேற யாரும் கிடையாது, இதோ இங்க நிக்கிறாங்களே தங்கராஜ், அவங்கதான் வந்து ஏதோ பெரிய இவங்க மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. எதுக்காக சார்? தப்பே பண்ணாத எதுக்காக எனக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணணும்? நானும் எதுக்காக இந்த பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அதனாலதான் நான் ரொம்பவே தைரியத்தோட யார்கிட்டயும் என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னேன். சொல்லுங்க சார், நடந்த விஷயத்த இப்ப முழுசா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களே சொல்லுங்க, யாரு மேல தப்பு இருக்கு, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் தான் தப்பு பண்ணிருக்கேன்னா, முதல்ல என்னை விட அதிகமான தப்பு பண்ணது அவங்க தான். நான் மன்னிப்பு கேட்கணும்னா எனக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் நான் பேசின பேச்சுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீ பறக்க அனல் பறக்க பேச்சை முடிச்சிட்டுறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் ரேஷை பார்த்துட்டு, என்னையா இந்த பொண்ணு சொல்றதை கேட்கும் போதே எனக்கு உண்மை நல்லா புரியுது. ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இதை கூடவா உன்னால கண்டுபிடிக்க முடியல? என்னையா நீ என்ன எல்லா கேஸையும் இப்படிதான் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்லைன்னா உன் குடும்பத்துல உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் உன்னோட பொண்டாட்டிய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? இப்போ உண்மையாவே நடந்தது இதுதான் சொல்லிட்டு எங்களுக்கே புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல. ஆனா சுரேஷும், என்னாலலாம் இவ சொல்றத வச்சுட்டுலாம் எங்க அம்மாவை சந்தேகப்பட முடியாது. எங்க அம்மா நெஞ்சு வலியால எப்படி துடிச்சாங்கன்னு நான் நேர்லயே பார்த்தேன். அவங்க ஒன்றும் என்கிட்ட போய் சொல்லலை, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. உண்மையாவே இதுதான் நடந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது இவகிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்ல. உடனே போலீஸ்காரங்களும், என்னையா பொண்டாட்டி கிட்ட போயிட்டு ஆதாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு நீங்க தானே சார் இப்போ சொன்னீங்க கேஸை விசாரிக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் நீங்க விசாரிச்சிங்கன்னா அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க அவகிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேளுங்கன்னு சொல்ல. உடனே போலீஸ்காரங்களும், உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க, என் அப்பா ஆதாரமா இருக்காங்க. என் அப்பா நடந்தது எல்லாத்தையுமே நேர்ல இருந்து பார்த்துட்டு என்கிட்ட இதையே சொன்னாங்கன்னு சொல்ல. மதியம் எனக்கு ஒரு ஆதாரம் இருக்காங்க. இதோ மலர் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு என் கூடவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க மலர்னு சொல்ல. ஆனா மலரும் பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே ராஜலட்சுமியும், சொல்லு மலர் சொல்லு, நான் சொல்றதானே உண்மைன்னு சொல்லுன்னு லைட்டா மிரட்டுற தோனியோட அவங்க கிட்ட பேச. ஆனா போலீஸ்காரங்களும், ஏமா கொஞ்சம் அமைதியா இரு, இங்க பாருமா, இங்க வாமான்னு சொல்லிட்டு, நீ பார்க்கவே கொஞ்சம் பயந்து போன மாதிரி தான் இருக்கா. ஆனா இப்போ நீ சொல்ல போற உண்மையில இருந்து தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையே என்ன ஆக போகுதுன்றத இப்ப தீர்மானிக்க போறோம். அதனால உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சுன்னு தயங்காம யாருக்கும் பயப்படாம தெளிவா சொல்லுமான்னு சொல்ல.
இதை கேட்டுட்டு மலரும் பதட்டத்தோட அது வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மதியும் இங்க பாருங்க, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல். அட்லீஸ்ட் இந்த ஒரு தடவையாவது உங்களோட மனசுக்குள்ள இருக்க எல்லா பயத்தையுமே உடைச்சி எரிஞ்சிட்டு உண்மையாவே நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா சொல்லுங்க. இதுக்கப்புறமாவும் இவங்க எல்லாருக்கும் நீங்க பயந்துகிட்டு அடிமையா எதுக்காக இருக்கணும்? நான் சொன்னது உண்மைதான். நீங்க இதுக்கு முன்னாடியே சுயமரியாதையே இல்லாம தான் இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு உண்மையாவே கசப்பான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும் அதுதான் உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். அதனால உங்களோட சுயமரியாதையை நீங்க மறுபடியுமே கையில எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மலருக்கு ஃபயர் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இதை கேட்டுட்டு உடனடியா ராஜலட்சுமியும், பாத்தீங்களா சார், இவளோட மனசை மாத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்களும், எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே, அந்த பொண்ணு ஏதோ ஒரு பயத்துல இருக்கா, அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கான்னு உடனடியா அவங்க மலர்கிட்ட, இங்க பாருமா, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுமா, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக சுயமரியாதை இல்லாம இருக்கணும்னு, ஆமா சார், மதி சொல்றது எல்லாமே உண்மைதான். எங்க அத்தை தான் தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசு பண்ணி மதிய தப்பா காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் எங்க அத்தைக்கெல்லாம் நெஞ்சு வலியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாரும் முன்னாடியும் டிராமா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தயக்கத்தோட கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜலட்சுமியும், என்ன பேசிக்கிட்டு இருக்கா மலருன்னு சொல்லிட்டு மலரோட கையை பிடிக்க, ஆனா போலீஸ்காரங்க, ஏமா என்னம்மா, ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை அடிக்க போறியா, முதல்ல கையெடு, இதுக்கு மேல அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான். ரொம்ப நன்றிமா, உண்மையை சொல்லிட்டல, இதுக்கப்புறமா இவங்களால உனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் தாராளமா நீ என்ன பர்சனலாவே காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனடியா இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா, என்னையோ நீ கேட்ட ஆதாரமும் உனக்கு கிடைச்சிருச்சா இல்லையா, இங்க பாரு, இப்போ யார் மேல தப்பு இருக்குன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. முதல்ல 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு போங்கய்யா. அப்புறம் நீ பண்ண தப்புக்காகவும் உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன் அம்மா பண்ண தப்புக்காகவும் உன் பொண்டாட்டி கிட்ட அவங்களும் மன்னிப்பு கேட்கணும். முக்கியமா அவங்களோட மொத்த குடும்பத்தையும் நீங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க, மன உளைச்சல் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு எதிரா அந்த பொண்ணு கேஸ் போட்டா கண்டிப்பா உன் வேலையே போயிடும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால குடும்பத்தோட சேர்ந்து அந்த பொண்ணுகிட்டயும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டயும் ஒழுங்கா மன்னிப்பு கேட்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு, என்னம்மா, என்ன மன்னிப்பு கேட்குறியா, உன் பையனோட வேலையை இப்பவே நானே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போக வைக்கட்டுமான்னு கேட்டுட்டு அவங்க முறைச்சு பார்க்க, இதை பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு முகத்துல ஆடல. அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், என்ன இருந்தாலும் மலர் ரொம்பவே பயந்தவங்களா இருந்தாலும் கடைசியா அவங்களோட எல்லா தயக்கத்தையுமே உடைச்செறிஞ்சுட்டு உண்மையோட பக்கத்துல நின்று இருக்காங்க. அதே நேரத்துல மதி பண்ண காரியத்தால இப்போ கண்டிப்பா மதியோட பிரச்சனைக்கு அந்த ராஜலட்சுமி கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்க பண்ண அநியாயத்துக்காக மதிக்கிட்டையும் அவங்களோட மொத்த குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போறாங்க. ஸோ இந்த விஷயம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?